உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய 20வது பாடல். முதலில் பாடலை பார்த்துவிட்டு வரலாம். கோழிக்கொடியன் அடிபணியாமல் குவலயத்தே வாழக் கருதும் மதியிலிக்கால் உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவலி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே என்பது அருணகிரிநாதர் அருளிச் செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தினுடைய 20வது பாடல். சென்ற பாடலிலே அருணகிரிநாதர் தான் அடைந்த அனுபூதி நிலையை நாமும் பெறுவதற்கு உண்டான வழிகளை, முருகனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொன்னார். அந்த நிர்குண நிலையை எப்படி நாமும் அடைவது என்பதை நமக்கு வலியுறுத்தி சொன்னார். ஆனால் இந்த பாடலிலே சற்று எச்சரிக்கையாக அருணகிரிநாதர் நமக்கு சொல்லுகின்றார். சற்றே கடுமையாக எச்சரிக்கை விடுக்கிறார். என்ன என்று பார்த்து விடலாமா? கோழிக்கொடியன் அடிபணியாமல் குவலயத்தே வாழ கருதும் மதியிலிக்கால். கோழிக்கொடியன் என்று சொல்லுகின்றார். கோழி இனத்தை சார்ந்த அந்த ஆண் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சேவலை கொடியாக கொண்டிருப்பவன் யாரு? முருகப்பெருமான். இந்த சேவல் கொடியோனை அடிபணியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய உலகத்திலே நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை என்று இல்லாமல், இறைவனை வழிபடாமல், அவனுடைய அடி என்றால் அவனுடைய திருவடியை பணியாமல் குவலயம் என்று சொல்லுகின்றார்கள். குவலயம் என்றால் உலகம். இந்த உலகத்திலே அவனுடைய அடிபணியாமல் வாழ்ந்து விடலாம் என்று கருதி கொண்டிருப்பவர்களே அறிவில்லாதவர்களே என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்டவர்களே சற்றே கடுமையாக அருணகிரிநாதர் அறிவில்லாதவர்களே, சேவலை கொடியாக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முருகனை வழிபடாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லுகின்றார். இப்படி நீங்கள் வழிபடாமல் முருகனுடைய அடியை பணியாமல் இருப்பதனால் என்னென்ன நடக்கும் அடுத்து சொல்கிறார், பார்த்துடலாமா? உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவலி உண்ண ஒட்டாது. ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுளெலாம் வணங்க வேண்டாம்ப்பா, நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு பணம் கிடைக்குது. நிறைய பேர் பேசுவாங்க, நான் உழைச்சாதான் எனக்கு சாப்பாடு, நான் உழைச்சாதான் எனக்கு காசு கிடைக்கும், நான் கடவுளே வேண்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எனக்கு காசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, நீங்கள் முருகனை அடிபணியாமல் அறிவில்லாமல் இருக்கிறீர்கள், ஆனால் நிறைய செல்வத்தையும் சேர்த்து விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த செல்வத்தினுடைய பலனை உங்களால் அனுபவிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த வலிய வல்வினை நோய். நாம் எதற்காக இந்த பிறவியிலே இப்படி ஒரு பிறப்பை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? முன்ஜென்மத்திலே நாம் செய்த அந்த வல்வினையின் காரணமாக இப்படி ஒரு பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வல்வினையின் காரணமாகத்தான் நமக்கு பிறப்பே கொடுக்கப்படுகிறது என்பதை பல பாடல்களிலே நாம் சொல்லி இருக்கிறோம். அதை அருணகிரிநாதர் இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கின்றார். அந்த வலிமையான தீவினைகள், வல்வினை என்றால் நாம் செய்த வலிமையான தீவினைகள், அந்த தீவினைகளின் பலனால் இந்த பிறப்பை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறப்பிலே முருகனுடைய அடியை நாம் பணிய வேண்டும். அப்படி பணியவில்லை என்றால் அந்த வல்வினையின் காரணமாக ஒரு நோய் உண்டாகிறது. அது என்ன நோய்? அந்த ஊழியினுடைய பெரிய வலிமையான அந்த ஊழி பெருவலி என்று சொல்லுகிறோம் இல்லையா? அந்த வல்வினையினுடைய பயனைத்தான் அந்த பிறவி பிணி என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர். அந்த பிறவி பிணியின் காரணமாக அந்த ஊழி, சிலப்பதிகாரத்திலே ஒரு வரி வரும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று. அப்படி ஊழ்வினை என்றால் என்ன? முன் ஜென்மத்திலே நாம் செய்த வினைகள் நம்ம எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். இப்போ நல்ல செயல்கள் செய்கிறீர்கள் என்றால் அடுத்த பிறவியிலே அதையெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக நற்பலன்களாக வந்து சேரும். தீய செயல்களை செய்தால் அதுவும் வல்வினையாக வந்து சேரும். இதைத்தான் அருணகிரிநாதர் இங்கே பதிவு செய்து காட்டுகின்றார். அப்படி உங்களுடைய அந்த வல்வினைகள், நீங்கள் செய்த அந்த ஊழி பெருவழியானது இருக்கிறதல்லவா, அது அந்த செல்வத்தை உங்களை அனுபவிக்க விடாது. எப்படி? ஒரு உதாரணத்தோடு பார்த்துடலாமா? இப்போ நிறைய தோட்டம் தரவு ஜமீன்தார், அவர் நிறைய தோட்டம் தரவு வச்சிருக்கிறாரு, நிறைய விவசாயம் பண்ணி நெற்கதிர்கள்
விளைந்து அரிசி அத்தனை மூட்டை மூட்டையாக வீட்டில் இருக்குது. ஆனால் அந்த அரிசி சோறை அவரால் சாப்பிட முடியாது. ஏன்? நீரிழிவு நோய், சர்க்கரை நோயின் காரணமாக அரிசி சோற்றை அவரால் உண்ண முடியாது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. செல்வத்தினுடைய சீமானாக விளங்கி கொண்டிருக்கிறார், ஆனால் அவர் நினைத்ததை சாப்பிட முடியவில்லை. எதற்காக? அதுதான் வல்வினை நோய் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர். நம்முடைய வல்வினையின் காரணமாக நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை கூட அந்த வல்வினை அனுபவிக்க விடாமல் செய்கின்றது என்று சொல்லுகின்றார். அடுத்த வரியில், உங்கள் அத்தம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்பிறகே என்று சொல்லுகின்றார். அத்தம் என்றால் செல்வம் என்று பொருள். உங்களுடைய செல்வம் முழுவதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 10 கோடி ரூபாய் நான் செல்வம் சேர்த்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 கோடி ரூபாயும் என்ன பண்ணுறேன், என்னுடைய இறுதி காலம் வந்து கொண்டிருக்கிறது, வயசாகிடுச்சு எனக்கு. நான் ஒரு பெரிய குழியை தோண்டி ஆழமான குழியில் புதைச்சி வச்சிடுறேன். புதைச்சி வச்சுட்டா என்ன, எனக்கு வந்துடுமா என்ன? வராது. நான் இறந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இறந்து விடுகிறீர்கள், இறந்து நம்முடைய அடி நம்மை தூக்கி செல்லுகின்ற அந்த ஒரு அடிக்கு அப்புறம் கூட அந்த பொருள் வருமா? நம்மளை ஒரு கேள்வியாகவே கேட்குறார் அருணகிரிநாதர். அத்தம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ? அப்படி நீங்கள் அந்த பொருளை எல்லாம் ஆழ புதைச்சி வச்சா கூட நமக்கு வரும், உங்களுடைய காலடியை அது பின்தொடர்ந்து வருமா? வராது. எத்தனை செல்வங்களை நாம் இந்த பிறவியிலே சேர்த்து வைத்திருந்தாலும், மக்கட்பேராகட்டும், மக்கட் செல்வம் கூட, எத்தனை செல்வங்களை நாம் சேர்த்து வைத்தாலும் இந்த பிறவி முடிந்து நாம் செல்கின்ற போது நம் காலடியை தொடர்ந்து எந்த செல்வமும் நம்மிடத்திலே வராது. அப்போ என்னெல்லாம் வரும்? 2 விஷயங்கள் தான் வரும். ஒன்று, நாம் செய்யக்கூடிய நல்வினை, இன்னொன்று நாம் செய்யக்கூடிய தீவினை. இந்த நல்வினை மற்றும் தீவினையினுடைய பயன்கள் மட்டும்தான் நமக்கு வரும். அருணகிரிநாதர் கேட்கக்கூடிய கேள்வியை நான் உங்களிடத்திலேயும் வைக்கின்றேன். இந்த செல்வம் உங்கள் காலடியை பின்தொடர்ந்து வருமா என்றால் இல்லை. ஆகவே அருணகிரிநாதர் சொல்வது போல் சேவல் கொடியானுடைய தாளை வணங்கி அவனுடைய திருவடிகளை போற்றி இந்த வல்வினையை நீக்குவதற்கான வழிகளை மேற்கொள்ளுமாறு எல்லாம் வல்ல முருக பக்தர்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் சந்திப்போம். வணக்கம்.